மூகம் கரோதி வாசாலம் பங்கும் லங்கயதே கிரிம் யத்ருபா தமகம் வந்தே பரமானந்த மாதவம். யம் பிரம்மா வருணேந்திர ருத்ரமருதக துன்வந்தி திவ்யைஸ்தவைகை வேதை சாங்கபதக்ரமோபனிஷதை காயந்தி யம் சாமகாஹ. தியானாவஸ்திததத்கதேன மனசா பஷ்யந்தி யம் யோகினோ யஸ்யாந்தம் ந விதுசுராசுரகணா. தேவாய தஸ்மை நமக தேவாய தஸ்மை நமக. ஸ்ரீமத் பகவத்கீதை 3வது அத்தியாயம் கர்மயோகம் 8வது ஸ்லோகம் படிக்கும். நியதம் குரு கர்மத்வம் கர்மத்யாயோ ஹ்யகர்மணக ஷரீரயாத்ராபிசதே ந பிரசித்யேத கர்மணக. நியதம் குரு கர்மத்வம் கர்மத்யாயோ ஹ்யகர்மணக ஷரீரயாத்ராபிசதே ந பிரசித்யேத கர்மணக. ஸ்ரீமத் பகவத்கீதை 3வது அத்தியாயம் கர்மயோகம். இதில் 7 ஸ்லோகம் பார்த்து 8வது ஸ்லோகம் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இங்கே முதல்ல அர்ஜுனனுடைய கேள்வி, அதற்கு பகவானுடைய பதில். இது முதல் 7 ஸ்லோகம். அதில் அவனுடைய கேள்வியினுடைய தாத்பரியம் என்னென்னா, நீங்கள் ஞானமே உயர்ந்ததுன்னு சொன்னீங்க, ஞானமே மோட்சத்தை கொடுக்கும்னு சொன்னீங்க, ஆனால் என்ன யுத்தம் செய்ய சொல்கிறீங்க? அப்படி சொன்னதுனால இதில் எது சிறந்தது, கர்மமா ஞானமா? ஏதாவது ஒன்றை செய்ய சொல்லுங்கன்னு கேட்குறான். அவர் என்ன சொன்னார்? 4 சொல்லிட்டார். எனக்கு கர்மம் சிறந்ததா ஞானம் சிறந்ததா அப்படிங்கிறத கேட்குறான் அவன். 2ல் ஏதாவது ஒன்றை சொல்லுங்கள்னு கேட்டான். அவர் என்ன சொன்னார்? 2 சாதனை இருக்குது. கர்மயோக சாதனைன்னு ஒன்று இருக்குது, ஞானயோக சாதனைன்னு ஒன்று இருக்குது. இது ஞானயோக சாதனை துறவற வாழ்க்கையில் இருப்பவர்களுக்கு பிரதானம், கர்மயோக சாதனை இல்லறத்தில் இருப்பவர்களுக்கு பிரதானம். ஆனால் 2 சாதனையும் யாராக இருந்தாலும் செஞ்சதே ஆக வேண்டும். அதனால் என்ன சொல்லியிருக்கு, அது முன்னாடியே சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொன்னார். கர்மயோகம் முதல் படி, ஞான யோகம் கடைசி படி. கர்மயோகத்தின் மூலமாக ஞான யோகத்துக்கு போய் தான் மோட்சத்தை அடைய முடியும். உயர்ந்தது சிறந்தது சிறந்ததுங்கிறது பார்த்தோம்னா, நான் எந்த நிலையில் இருக்கமோ அந்த நிலையை வச்சு சிறந்ததுன்னு சொல்கிறேன். உனக்கு எது சிறந்தது? முடிவானது உயர்ந்ததுன்னு பார்த்தா ஞான யோகம்தான். அதுக்காக கர்மயோகம் கீழானதுன்னு அர்த்தம் இல்லை, அது ஒரு படியாக இருக்குது, அதன் மூலமாக போகணும். பொதுவாக செயல் செய்கிறது இல்லறத்தில் இருக்கிறவருடைய தர்மமாக இருக்குது. செயலின் மூலமாக பக்குவப்படுத்த முடியும், செயலை விடவே முடியாது இல்லறத்தில். ஞானத்துக்கு செயலை விடணும். அதை ஏற்கனவே கிளாஸ்க்கு வர்றதா இருந்தால் கூட வேலையை விட்டுட்டு தான் வரணும். ஆனால் கர்மயோகத்துக்கு நீங்கள் எந்த வேலை செஞ்சாலும் கர்மயோகமாக மாற்றிக்கிடலாம். சமையல் பண்ணாலும் கர்மயோகமாக மாற்றிக்கிடலாம், டிவி பார்க்குறத கூட கர்மயோகமாக மாற்ற முடியும். என்ன செய்கிறோமோ அந்த செயலை செஞ்சுக்கிட்டே அதை யோகமாக மாற்ற முடியும். அதனால் பெரும்பாலும் இல்லறத்தில் இருக்கிறவங்க செயலை விட முடியாதுங்கிறதுக்காக அவர்களுக்கு கர்மயோக வாழ்க்கை முறையும் துறவர வாழ்க்கையில் இருப்பவர்களுக்கு ஞானயோக வாழ்க்கை முறைன்னு சொன்னார். அப்போ இல்லறத்தில் ஞானயோகத்துக்கு வர முடியாதான்னா அப்படியெல்லாம் இல்லை, பிரதானங்கிறதே முக்கியம். அதே மாதிரி சன்னியாசி கர்மயோகம் செய்யக்கூடியன்னு பக்குவம் இல்லாட்டி ஆசிரமத்தில் கர்மயோகம் பண்ணித்தான் ஆகணும். பெரும்பாலான மடங்களில் ஆசிரமங்களில் ஞான யோகம் பிரதானமே கிடையாது, சர்வீஸ் தான் பிரதானமாக இருக்குது. அப்போ அது என்னது? கர்மயோகம்தான். அதனால் இல்லறமாக துறவரமாக 2 எந்த வாழ்க்கையில் இருந்தாலும் இந்த 2 செஞ்சு தான் ஆகணும்னு சொன்னார். பிறகு செயல்லாமல் சும்மா சன்னியாசம் வாங்கிட்டு வேலை செய்யாமல் சும்மா உட்காந்துருந்தால் மோட்சத்தை கொடுக்குமானா அதுவும் கட்டாயம் தரான்ட்டார். செயலின்மை மோட்சத்தை தராது. செயல் செய்து பக்குவப்படுத்தி ஞானத்தினால் செயலின்மை அடைய வேண்டுமே ஒழிய அப்படி செயல் செய்யாமல் இருந்தால் இருக்க முடியாது. முதல்ல
சும்மா இருக்கிறதுங்கிறது இந்த சரீர அடிப்படையில் என்றைக்குமே சாத்தியம் கிடையாது. இந்த சரீரம் மட்டும் இல்லை, அனாத்மா செயல்பட்டுக்கிட்டு தான் இருக்கும். இந்த டேபிள் செயல்படுதான்னா உங்களுக்கு பார்த்தா அவங்க சும்மா இருக்குது. இப்படியே வச்சுருந்தா இப்படியே இருக்குமா? 10 வருஷம் கழிச்சு இப்படியே வச்சுருந்தோம்னா ஒன்றுமே செய்யாமல் வச்சு என்ன ஆகும்? அதுவும் அப்படியே அழிஞ்சிக்கிட்டே இருக்கும். துருப்பிடிச்சு போகும், இத்து போகும். எதுவாக இருந்தால் அது உள்ளுக்குள்ளே ஒரு ஆக்ஷன் நடந்துக்கிட்டே இருக்குது. பூமியாக இருக்கட்டும், சூரியனாக இருக்கட்டும், செயல் செய்யாமல் இருக்கவே முடியாது அனாத்ம தர்மத்தின் அடிப்படையில். அனாத்மா மாயையினுடைய முக்குணங்களினால் செயல்படுதுன்னு சொன்னார். பிறகு பக்குவம் இல்லாமல் நான் செயல்படாமல் சும்மா இருக்கேன்னு சொன்னால் மனசு கெட்டு போயிரும்ட்டார். பக்குவத்தோடு நாம் சாதனை பண்ணால் வேறு விஷயம். மனம் பக்குவம் இல்லாமல் சும்மா உட்கார்ந்துருந்தோம்னா அது பெரிய டேஞ்சர்னு சொன்னார். நித்தியாச்சாரன் ஆகிவிடுவாய். பிறகு 7வது ஸ்லோகத்தில் என்ன சொன்னார்னா, நீ கர்மத்தை, அதனால் என்ன பண்ணணும்? செயல் செய்யாமல் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டீங்க. செயல் செய்யாமல் இருந்தால் மித்தியாச்சாரன் ஆகி, அப்போ செயல் செஞ்சுதே ஆகணும். செயல் பந்தத்தை கொடுக்கும்போது சொல்லிவிட்டீங்க. செயல் பந்தத்தை கொடுக்கும் அப்படிங்கிறீங்க. செய்கிறதா வேணாமா? செயல் செய்யாமல் இருக்க முடியாது. செயல் செஞ்சால் நீ பந்தத்தில் மாட்டிக்கிடுவ. இதையும் சொல்லியிருக்காரு. அப்போ என்ன சொல்கிறார்? செயலை நான் சொல்கிறது மாதிரி செஞ்சால் நீ பந்தத்தில் மாட்ட மாட்டேன். அதுக்குத்தான் நான் கர்மயோகத்தை சொல்கிறேன்னு சொல்லி 8வது ஸ்லோகத்திலிருந்து கர்மயோகத்தை ஆரம்பித்தார். அதில் முக்கியமாக 8வது ஸ்லோகத்தில் முதல்ல கர்மயோகம் ஏன் செய்ய வேண்டும்னு பார்த்தோம். அதில் எந்த செயலை செய்கிறது, எந்த செயலை செய்யக்கூடாது, ஆக்ஷன்னா என்ன, செயல்னா என்ன, அதில் நாம் எதை செய்யலாம் எதை செய்யக்கூடாதுங்கிறதையும் பார்த்துருக்கோம். அப்படி செய்யக்கூடாததை விட்டுறணும், அதை பற்றி பேச்சே இல்லை. செய்ய வேண்டிய செயலை முதல்ல 2ஆக பிரித்தார். 2ஆக பிரித்து நம்மளுடைய விருப்பு வெறுப்பு, எனக்கு ஒன்று விரும்பி செய்வேன், இல்லாட்டி வெறுத்து செய்வேன், ஆசையினால் செய்கிறது, இப்படி ஒரு செயல் இருக்குது. விருப்பு வெறுப்புனால் செய்கிறது எல்லாமே அதர்மம்னு கிடையாது. செய்யக்கூடாத செயல் தான் அதர்மம். விருப்பு வெறுப்புனால் செய்கிற செயல் ஒன்று இருக்குது. இன்னொன்று அறிவினால் கடமை கட்டாயம் செய்ய வேண்டிய செயல்னு ஒன்று இருக்குது. 2 இருக்குது. இந்த 2 செயலையுமே 5ஆக பிரிக்கலாம். அதை பார்த்தோம். அது பார்க்கும் பொழுது விருப்புலேருந்து செய்கிற செயல் 3 நிஷித்த கர்மம், அதை செய்யக்கூடாத செயல் செய்யவே கூடாது. பிறகு பிராயச்சித்த கர்மம்னு ஒன்று பார்த்தோம். இதுதான் பார்த்துக்கிட்டு இடையில் நிப்பாட்டியிருக்கோம். பிராயச்சித்த கர்மம். பிறகு காமிய கர்மம், இன்பத்தை அனுபவிப்பதற்காக செய்கின்ற செயல்கள், அதெல்லாம் செய்ய சொல்கிறாரு. அது எந்த அளவுன்னு சொல்லியிருக்கார். பிறகு அறிவிலிருந்து தோன்றிய செயல்கள், இங்கே அதான் வருது. நியதம் குரு கர்மத்வம், முதல் வார்த்தை. அது ஒரு சூத்திர வாக்கியம் மாதிரி. அந்த வாக்கியம் ரொம்ப முக்கியமான வாக்கியம். 8வது ஸ்லோகத்தில் முதல் வாக்கியம் இருக்கே, நியதம் குரு கர்மத்துவம் இருக்குது பார்த்தீங்களா, அது முக்கியமாக யாருக்கே 2வது அத்தியாயத்தில் வருது. 2 வார்த்தை இருக்குது, அதெல்லாம் பார்க்கலாம். அதில் நித்திய கர்மம், நைமித்திக கர்மம் சொல்லி, பிறகு செய்ய வேண்டிய செயலை எப்படிப்பட்ட பாவனையுடன் செய்வது, இதெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ முதல்ல நம்ம பார்த்துருக்கிறது கர்மயோகம் ஏன் செய்ய வேண்டும்னு பார்த்தோம். மன தூய்மைக்காக கட்டாயம் சர்மயோகம் செய்ய வேண்டும். பந்தத்திலிருந்து விடுபடுவதற்காக செய்ய வேண்டும். அந்த கர்மயோகத்தில் முக்கியமான படி நாம் எதை செய்யணும் எதை செய்யக்கூடாதுங்கிற அறிவு வேணும். முதல்ல எதை செய்யலாம் எதை செய்யக்கூடாதுங்கிற அறிவு வேணும். பிறகு எந்த செயலை செய்யணுமோ அதை எந்த பாவனையுடன் ஆக்ஷன்னா என்ன, பிறகு ஆட்டிடியூட் என்ன, இது 2ஐயுமே நம்ம பார்க்கணும். இதில் விதி நிஷேதம், இப்படி செய் இப்படி செய்யக்கூடாது அப்படிங்கிறது பார்த்தோம். இதை எப்படி தெரிஞ்சுக்கிறது, இதை செய்யலாம் செய்யக்கூடாதுன்னு எனக்கு எப்படி தெரியும்னா, பொதுவாக எல்லாருக்குமே தெரியும். இந்த அறிவு கடவுள் இயல்பாகவே கொடுத்துருக்கார். ஆனால் என்ன பண்ணுதுன்னா, சில விஷயங்களை மட்டும் சாஸ்திரம் சொல்லணும். மது அருந்தாதே, புகை குடிக்காதேன்ட்டு. ஏன்னா அது இயல்பாக நம்மளுடைய மனசு தப்புன்னு தெரிஞ்சும் போகும். அதுக்காக என்ன சொல்லுது, எல்லா மதுப்பாட்டிலும் எழுதி போட்டிருக்காமே, சிகரெட் பாக்கெல்லாம் எழுதி போட்டு யார் கடைப்பிடிக்கிறா, அது மாதிரி வேதம் சொல்லியிருக்கு. அதனால் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், செய்யக்கூடாதுன்னா செய்யக்கூடாது தான். சில பேர் செய்யக்கூடாது தான். பக்கத்து வீட்டு பூவை திருடி பகவானுக்கு போடலாமன்னா போடக்கூடாது. பகவானுக்கு போட்டால் திருட்டு தான். திருமங்கை ஆழ்வார் திருநான்னு இதை வேறு சொல்லிக்கிடுவாங்க. அவர் திருடி தானே பகவானுக்கு பண்ணார்.
அவர் குணம் எங்கே, அவர் எப்படி பாவம், அதுக்கு அவருடைய லைஃப்பெல்லாம் படிக்கணும். சும்மா எடுத்த எடுப்புலேயே திரும்ப எங்கே அவர் திருடி கோயில் கட்டினான்னு சொல்லக்கூடாது. ஏன்னா அவர் எந்த அடிப்படையில் எந்த சூழ்நிலையில் பண்ணாருன்னு பார்க்கணும். அப்படி இருந்தால் பகவான் அவர் காட்சி கொடுப்பாரா? அதனால் பிறகு இன்னொரு அன்னைக்கு சொன்னேன், விநாயகர்லாம் திருடி கொண்டாந்து வச்சாத்தேன் அதுக்கு சக்தி கூடன்னு வேறு ஒரு பழக்கம். இப்போ அதெல்லாம் மாறி போச்சு. அந்த காலத்தில் அப்படி பழக்கம் இருந்துச்சு. அதனால் செய்யக்கூடாத கட்டாயம் செய்யக்கூடாது. பிறகு விருப்பு வெறுப்பிலிருந்து செய்கின்ற செயல்கள், பிறகு அறிவிலிருந்து செய்கின்ற செயல்கள். அதுக்கு அன்றைக்கி ஒரு உதாரணம் கூட சொன்னேன், திருப்பி ஞாபகப்படுத்துகிற இதெல்லாம். அதாவது காலையில் 6 மணிக்கு எழுந்தால் 9 மணிக்கு ஆஃபீஸ் போகலாம். இது புத்தியினால் செய்கிறது. இது விருப்பு வெறுப்பு இல்லை. கட்டாயம் 6 மணிக்கு எந்திரிச்சாத்தான் எல்லா டியூட்டியும் முடிச்சுட்டா ஆஃபீஸ் போக முடியும். இது டியூட்டின்னு நினச்சி நம்ம செய்வோம். ஆனால் ஞாயிற்றுக்கிழமை அது விருப்பு வெறுப்பில் வந்துடும். எந்திரிக்கிறதே 9 மணி தான். பிறகு அன்றைக்கி சாப்பிட்றதுக்குன்னு டைம் கிடையாது. எப்போ வேணாலும் சாப்பிட்றது, என்ன வேணாலும் சாப்பிட்றது. அந்த செயல், சண்டே செயல் ஃபுல்லாக விருப்பு வெறுப்புலேருந்து வந்துடும். மற்ற நாள்லாம் அறிவுனால் போய் ஆகணும், செஞ்சு ஆகணும். அங்கே விருப்பு வெறுப்புக்கெல்லாம் இடமே கிடையாது. ஆஃபீஸ் போலாட்டி வேலையை நிப்பாட்டிடுவாங்க. கவர்மெண்ட் வேலையோட நிப்பாட்ட மாட்டான். ப்ரைவேட்னா கட்டாயம் போயிடும். கவர்மெண்ட் வேலையில் ஓபி அடிக்கிறத வேலையாக போச்சு இப்போ. அதனால் 2 விஷயம் இருக்குது. விருப்பு வெறுப்பில் செய்கிறது, பிறகு அறிவினால் செய்கிறதுன்னு பார்த்தோம். இந்த விருப்பு வெறுப்பில் செய்கிறது தான் 3ஆ பிரித்தம். 1 செய்யக்கூடாத செயலை செஞ்சிருவான், அது நிஷித்த கர்மம்னு பேர். நாம் செய்கின்ற செயலை சாஸ்திரம் 5ஆக பிரிக்கின்றது. அதில் 3 விருப்பு வெறுப்புக்குள்ளே அடங்கும். விருப்பு வெறுப்புக்குள்ளே அடங்குறது எல்லாமே தப்புன்னு சொல்ல முடியாது. நிஷித்த கர்மம்னா செய்யக்கூடாத செயல்கள் அறவே தொடக்கூடாது. செய்யக்கூடாத செயல் லிஸ்ட்டு போடுது. மது அருந்தாதே, புகைப்பிடிக்காதே, துன்புறுத்தாது, இதெல்லாம் சொல்லுது. இதெல்லாம் செய்யவே கூடாத செயல்கள். கர்மயோகத்தினுடைய முதல் படி செய்யக்கூடாத செயல் செய்யவே கூடாது. பிறகு 2வது பிராயச்சித்த கர்மம் பார்த்தோம். அது பிராயச்சித்த கர்மம். இது எதுக்கு செய்கிறோம்? பிராயச்சித்த கர்மம் இதை நாம் ஓரளவுக்கு, இதுவும் விருப்ப வெறுப்பில் தான் வருது, ஆனால் செய்யலாம். கர்மயோகத்தில் செய்கிறோம் கொஞ்சம் குறைச்சிக்கிறேன் அதை அப்படின்னு பார்த்தோம். ஏன்னா நாம் சில தவறுகள் செஞ்சு அதனால் சில கஷ்டங்கள்லாம் கஷ்டமான பலன் வருது. அந்த பலனை சந்திக்கிறதுக்கு நம்மளுக்கு ஒரு பயம் இருக்குது. இந்த மாதிரி கஷ்டத்தை நம்ம சந்திக்க பயம் இருக்குது. ஏற்றுக்கொள்கின்ற மனநிலை இல்லை. அதுக்கு என்ன பண்ணுறோம்? பரிகாரம் செய்தால் சரியாக போகும் செய்கிறோம். சோசியத்தை ஜாதகத்தை தூக்கிட்டு ஓடுறோம் எல்லாரும், சாமியார் முதல் கொண்டு. நிறைய சன்னியாசிகள் ஜாதகம் பார்க்குறலாம் உண்டு, எல்லாம் பார்ப்பாங்க. அதெல்லாம் நீங்கள் நினைக்காதீங்க. அப்படியெல்லாம் எல்லாருக்கும் உண்டு, அந்த வீக்னஸ் உண்டு. பேப்பரை எடுத்த உடனே இன்றைக்கி ராசி பலன் பார்க்குற பழக்கம் தான் நம்மளுக்கு இருக்குது. காலையில் போட்டுருவான், இன்றைக்கி கவலைன்னு போட்டால் அன்றைக்கி போச்சு, அவ்வளவுதான். இருக்கா இல்லையா? நிறைய நாள் நடந்திருக்காது, அதில் போட்டது நிறைய நாள் நடந்திருக்காது, ஆனால் திரும்பி பார்த்துக்கிட்டே தான் இருப்போம். அது ஒரு ஹேபிட் ஆகிப்போச்சு. இருக்கா இல்லையா? அதில் போட்டதுபடி நிறைய நாள் நடந்திருக்காது, ஆனால் என்ன பண்ணுவான்? அது டெய்லி பார்ப்போம். இருக்கா இல்லையா? இப்போ வாட்ஸ்அப்பில் வேறு வர ஆரம்பிச்சிருச்சு இந்த ராசி பலன் சொல்லி. அது வேறு, அது ஒரு குரூப் போட்டுக்கிட்டே இருக்குது. ஏன்னா அப்போ என்னன்னா கஷ்டத்தை சந்திக்கிற சூழ்நிலை நம்மளுக்கு இல்லை. உண்மையிலே கர்மயோகி என்ன பண்ணணும்னா அதை சந்திக்கணும். அப்போ தான் பிராயச்சித்தம் சொல்லி என்ன பண்ணுறோம்? பிராயச்சித்தம் பண்ணால் போயிடுமா அப்படின்னு கேட்டால், பிராயச்சித்தத்துலேயும் கஷ்டத்தை அனுபவிக்கிறோம், வேறு ரூபத்தில் அனுபவிக்கிறோம். அப்படித்தான் மாத்திரம் சொல்கிறாங்கல்ல, நீ மாலை போட்டு பாத யாத்திரை போனால் சரியாக போகணும். என்னாச்சு? நீ 1 மாதத்துக்கு விரதம் இருக்க, சாப்பிடாத கண்டிப்போடு இருக்க, காலையில் அதிகாலையில் எழுந்திக்கிற, அந்த கஷ்டத்தவே சந்தோஷமாக அனுபவிக்கிற, பாத யாத்திரை நடந்து போகிற. இப்படியெல்லாம் ஒரு பிராயச்சித்தம். ஹோமம் பண்ணுறோம், எந்த யாகம் பண்ணாலும் தானம்னு ஒரு சிஸ்டம் இருக்கும். அப்போ அதில் என்ன பண்ண, பணத்தை விரயம் பண்ணுறோம். அப்போ அதெல்லாம் ஆயிடுது. செய்யக்கூடாததுன்னு இல்லை, அதை முடிஞ்ச அளவுக்கு குறைத்து கொள்ள வேண்டும். ஏன்னா அதாவது நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், மனித பிறவியில் கட்டாயம் இன்பம் துன்பம் இது 2 சமமாக தான் இருக்கும். அது பிரதமராக இருந்தாலும் சரி, கீழே இருக்கக்கூடிய கடைசி ஆளாக இருந்தாலும் சரி, கலெக்டராக இருந்தாலும் அவருக்கும் இன்ப துன்பம் உண்டு, எல்லாருக்கும் உண்டு. நீங்கள் யாராவது ஒருத்தரை சொல்ல இருக்கவே முடியாது. ஏன் காரணம்னு சொன்னால்,
நாம் பாப புண்ணியத்தினுடைய அடிப்படையில் தான் பிறந்திருக்கோம். மனித பிறவி கிட்டத்தட்ட பாதி பாவம் பாதி புண்ணியம். அப்போ பாபத்தின் பலன் என்ன? துக்கம், கஷ்டம். துக்கம் கூட சொல்ல மாட்டேன், கஷ்டம். கஷ்டத்தினால துக்கத்தை அனுபவிக்கிறோம். அங்கே இன்பம், அதில் மகிழ்ச்சிகரமான சூழ்நிலைகள் நல்லது, அதில் இன்பத்தை அனுபவிக்கிறோம். அப்போ இது 2 பேரும் கட்டாயம் வந்து தான் ஆகும், அதை அனுபவிச்சு தான் ஆகணும், வேறு என்ன பண்ணணும்? அப்போ பாபம் கழியணும்னா என்ன வரணும்? கஷ்டம் வரணும். புண்ணியம் கழியணும்னா இன்பம் வரணும். அப்போ கஷ்டம் வரும்போது பாவம் கழியுதா கழியலையா? பாவம் கழிகிறது சந்தோஷமான விஷயம் தானே, ஏற்றுக்கிற வேண்டியது தானே. ஏற்றுக்கிற மனசு வரல, வேறு ரூபத்தில் அந்த பாவத்தை என்ன பண்ணுறான்? கழிக்க முயற்சி பண்ணுறோம். அதுலேயும் கூட பல பிராரப்தம், 2 பிராரப்தம் பார்த்தோம். அவனுக்கு சில பிராரப்தத்தை மாற்றவே முடியாது, சில பிராரப்தத்தை வேறு ரூபத்தில் மாற்ற முடியும். அப்படித்தான் இருக்குது. மரணத்தை மாற்ற முடியுமா? என்ன ஆயுஷ்வம் பண்ணாலும் வர்ற மரணம் வந்து ஆகும், வராமல் இருக்காது. வேறு எதுக்கு ஆயுஷ்வமெல்லாம் பண்ணணும்? இன்னும் பண்ணுறோம், அவ்வளோதான். கடவுள் பிறக்கும்போது ஃபிக்ஸ் பண்ணிட்டாரா இல்லையா? அப்போ என்ன சொல்கிறான்னு சொன்னால், இந்த பிராயச்சித்தத்தை வந்து ஓரளவுக்கு தவிர்க்க வேண்டும்ங்கிறது பார்த்தோம். பிறகு இன்னொன்று, ஒரு கஷ்டத்தை தாங்குகிற பழக்கம் வந்தால் அது ஒரு தபம். ஏற்கனவே சொல்லியிருக்கேன், உற்ற நோய் நோன்றல் உயிருக்கு உருகன் செய்யாமல் அற்றே தவத்திற்கு தவத்திற்கு லட்சணமே என்னென்னா, நம்மளுக்கு கஷ்டம் வந்தால் அதை நீக்க முயற்சி பண்ணுறான். முடியாத பட்சத்துக்கு அந்த கஷ்டத்தை தாங்கி பழகிறது, மன உறுதி வரும், மன திடம் வரும். இன்னொரு குறள் அதே அதிகாரத்தில் இருக்குது, சுடச்சுடரும் பொன்போல் ஒளிவிடும் துன்பம் சுடச்சுட நோக்கிற்பவருக்குன்னு. அதாவது நெருப்பில் போட போட தங்கம் ரொம்ப தூய்மையாகுமா, அது மாதிரி துன்பம் வாட்ட வாட்ட மனசு வந்து பக்குவம் அடைந்து பரிசுத்தமாகும். ஆகவே பிராயச்சித்த கர்மத்தை கொஞ்சம் ஓரளவுக்கு குறைச்சிக்கிறன்னு பார்த்தோம். இதெல்லாம் போன கிளாஸில் பார்த்துட்டோம். பிறகு 3வது காமிய கர்மம். இதில் வந்து என்னன்னு சொன்னீங்கன்னா, திருப்பி ஞாபகப்படுத்திருக்கேன் ஓரளவுக்கு லைட்டாக. ஏன்னு சொன்னால் முக்கியமான விஷயங்கள்லாம் திருப்பி ஞாபகப்படுத்திட்டு வரேன். போகத்திற்காக இன்பத்திற்காக செய்கின்ற செயல்கள். இப்போ சினிமா பார்க்குறது காமிய கர்மந்தான், இன்பத்தை வேண்டி செய்கின்ற செயல். கர்மயோகம் பண்ணுறவனுக்கு ஆரம்பத்திலேயே நீ இன்பத்துக்காக செய்கிற செயல் செய்யாதுன்னு சொன்னால் ஓடியே போயிடுவான். அதனால் சாஸ்திரம் அனுமதிக்குது, நீ காமிய கர்மத்தை நீ ஆரம்பத்தில் நீ செய்யலான்னு தான் சொல்லுது. தர்மமாக இருக்கணும், அவ்வளோதான் சொல்லுதே ஒழிய அதர்மமாக சொல்லலை. ஆனால் என்ன சொல்லணும்னு சொன்னால், அந்த காமிய கர்மத்தை மெதுவாக குறைச்சி கடைசியில் அதை ஓரளவுக்கு விடுறதுக்கு முயற்சி பண்ணணும். ஆரம்பத்திலே விட்டோம் சொன்னால் அது என்னாகும்? நம்மளுக்கு சிக்கலாகிவிடும். இன்னொன்று நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம், வேதாந்தத்துக்கும் ஆன்மீக வாழ்க்கையில் வந்த உடனேயே எல்லாத்தையும் விடணும் நாமளாக நினைப்போம். திடீர்னு விட்டுட்டு என்ன பண்ணுவோம்? அவஸ்தைப்பட ஆரம்பிச்சிடுவோம். அது சொன்னேன், ஒருத்தர் டிவி பார்க்க மாட்டேன்னு உடனே விரதம் இருந்தார், வீட்லேயும் அனௌன்ஸ் பண்ணி விட்டார், பிறகு ஓட்ட வழியாக டிவியை பார்க்குறாரு, ரூம்குள்ளே பூட்டி உட்காந்துக்கிட்டு. ஏன்னா அது மாதிரி தான் நம்மளுடைய இது ஆகும். அதை விட இன்னொன்று என்ன தெரியுமா, நம்ம வீட்டில் இருக்கவங்க சொல்லிடுவாங்க, நீ கீதை கிளாஸ்க்கெல்லாம் போகிற டிவி பார்க்காதேன்றவாங்க. இதெல்லாம் இருக்குது. ஒருத்தர் ஒரு இடத்துல சாப்பிட உட்காந்தார். அவர் வந்து எந்த NV சாப்பிடலாம் நிப்பாட்டிட்டார். நிப்பாட்டவும் இந்த புரோட்டாலாம் வைப்பாங்கல்ல, அந்த ஒரு ஃபங்க்ஷன், அந்த ஃபங்க்ஷனில் சாதாரண வந்தாங்க. அவர் கிரகஸ்தர், பொதுவாக இதெல்லாம் சாப்பிட மாட்டார். முதல்ல சாப்பிட்டு நிப்பாட்டி எல்லாம் சாப்பிட உட்காந்துருக்காரு. அது எல்லாம் உணவு வைக்கும், அந்த புரோட்டா வைக்கிறாங்க. ஒருத்தர் ஓடி அந்த அவர் வச்சிடாத அதில் முட்டை போட்டிருக்கிறாரு. இவர் அதெல்லாம் சாப்பிடுவார். ஏன்னா அவர் வந்து ஏன்னா இவங்களே நிப்பாட்டிடுறாங்க, அதை சாப்பிடக்கூடாது, நிப்பாட்டி வைக்காதேங்கிறார். அப்படி மற்றவங்களே அதை பண்ணிடுவாங்க. அதனால் நம்ம வாழ்க்கையில் காமிய கர்மங்கிறது பக்குவமாக இன்பத்தை அனுபவிக்கக்கூடிய செயல்களை மெதுவாக குறைத்து வர வேண்டும் அப்படிங்கிற, இதுவும் கர்மயோகத்தில் ஒரு அங்கம் தான். முழுசாக அவங்க தவிர்க்கலை, ஆனால் குறைக்கணும்னு சொல்கிறார். அது பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிட்டு வரணும்னு சொல்லியிருக்காரு. கடைசியாக என்ன பார்க்கணும்னு சொன்னால், இந்த காமிய கர்மம் என்னாகும், நாம் இந்த கர்மயோக முறைப்படி இந்த பாவனையெல்லாம் மாற்றி செய்ய காமிய கர்மம் நம்மளை எரியாமல் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும். முதல் நாம் விட முயற்சி பண்ணுவோம், அது போகாது. நாம் என்ன பண்ணாலும் நம்மளை விட்டு போகாது. பிறகு என்ன பண்ண, அதுவாக
நம்மை விட்டு போய் ஒருத்தர் சொன்னார், நான் ஏகப்பட்ட தடவை சிகரெட்டை விடுறதுக்கு முயற்சி பண்ணி பார்த்தேன், முடியவே இல்லை, கடைசியில் அதுவாக என்னை விட்டு ஓடி போயிடுச்சுன்னார். அது மாதிரி என்ன ஆகுனா, சில பழக்க வழக்கங்கள் நம்ம முயற்சி பண்ண முடியாது. இந்த முறையான கர்மயோக வாழ்க்கை வாழும் பொழுது நம்மளை விட்டு இந்த காமிய கர்மம், பிராயச்சித்த கர்மமெல்லாம் வேணான்ட்டு ஓடிடும். ஒரு சாமி சொன்னார், ஒருத்தர் வந்து நீ போய் பிராயச்சித்ததெல்லாம் பண்ணிட்டு வா அப்படின்னு ஒரு வேதாந்தம் படிக்கிற ஸ்டூடெண்ட்டை சொன்னார். வேதாந்தம் படிக்கிற ஒரு ஜோசியர் சொல்கிறார். அவர் சாமிகிட்ட கேட்குறார், எல்லா பிராயச்சித்தம் பண்ணதுனால வேதாந்தம் படிக்க வந்திருக்கு, நீ ஒன்றும் பிராயச்சித்தம் பண்ணாதேன்ட்டார். இல்லாட்டி வேதாந்தம் படிக்க வர முடியாதுங்கிறார். பண்ணுனா தப்பு இல்லை, அதனால் சில நன்மைகள் இருக்குது. ஏதோ சில குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு ஒரு சந்தோஷம் இருக்குது, அதில் ஒரு நிறைவு கிடைக்குது, அதனால் சில பேருக்கு தானம் பண்ணுறோம், சில நிறைவுகள் பண்ணுறோம். ஆனால் கட்டாயம் செய்யணுங்கிறது அவசியம் இல்லை. இப்போ 3 விதமான விருப்பு வெறுப்பிலிருந்து தோன்றது 3 விதமான கர்மம். நிஷித்த கர்மம், செய்யக்கூடாத செயல்களை செய்யவே கூடாது. பிராயச்சித்த கர்மத்தை மேக்சிமம் குறைச்சிக்கிறன்னு செய்யாமல் இருந்தால் நல்லது. அதே மாதிரி காமிய கர்மத்தையும் ஓரளவுக்கு குறைச்சிக்கிட்டே வரணும். நாம் சொல்கிற பாவனைப்படி அந்த காமிய கர்மத்தையும் செஞ்சால் அதுவாக நம்மளை விட்டு போய்விடும். அந்த என்ன பாவனையெல்லாம் பின்னாடி பார்க்க போகிறோம் நாம். பிறகு அடுத்தது கர்த்தவிய புத்தி ஜென்ம கர்ம, அதாவது அறிவிலிருந்து தோன்றுகின்ற செயல்கள். இங்கே வந்து விருப்பு வெறுப்பெல்லாம் கிடையாது, டியூட்டி கட்டாயம் செஞ்சுதான் ஆக வேண்டும் அப்படிங்கிற கர்மை. இதுதான் நியதம் குரு கர்மத்துவங்கிறார். நித்தியம் கடைப்பிடிக்க வேண்டிய கர்மம். இதில் 2 இருக்குது, நித்திய கர்மம், நைமித்திய கர்மம். நாம் செய்தாக வேண்டும் என்ற உணர்வின் அடிப்படையில், அறிவின் அடிப்படையில் செய்யக்கூடிய செயல்கள். அதாவது இதை செய்தே ஆக வேண்டும், அது விருப்பாக இருக்குது வெறுப்பாக இருக்குது அதெல்லாம் கிடையாது, நம்ம கட்டாயம் செய்துதான் ஆக வேண்டும் என்ற கர்மம். அந்த கர்மத்தில் சில நேரங்களில் நாம் செய்தாக வேண்டும்ங்கிற ஒரு கட்டாயம் இருக்கும். புத்தியும் மனசு அதுக்கு ஒத்து போயிட்டால் பிரச்சனையே இல்லை. புத்தி மனசு அங்கே ஒத்து போகலைன்னாத்தான் பிரச்சனை. இப்போ காலையில் 4 மணிக்கு எந்திரிக்க வேண்டிய கட்டாயம் இருக்குது, நம்மளோட டியூட்டி அப்படி இருக்குது. ஆனால் புத்தி வந்து அதுக்கு புத்தியும் மனசும் ஒத்து போயிட்டா நோ ப்ராப்ளம். அங்கே ஒத்து போகலைன்னு என்ன பண்ணணும், புத்தியும் மனசையும் ஒத்து போக வைக்கணும். அதுக்கு வேறு வழி கிடையாது, முரண்படணும். முரண்பட்டுச்சுன்னா அதை சரி பண்ணி ஆகணும். 2 முரண்பட்டுச்சுன்னு வச்சுக்கோங்க, விருப்பு வெறுப்பெல்லாம் அடக்கி செய்ய வேண்டிய டியூட்டியை கட்டாயம் செஞ்சுதான் ஆகணும். 8 மணிக்கு ஆஃபீஸுக்கு போகணும்னா 6 மணிக்கு கட்டாயம் எந்திரிச்சு ஆகணும். மனசு புத்தி வந்து ஞாயிற்றுக்கிழமை மாதிரி நினச்சின்னா அடக்கித்தே ஆகணும். அது சந்தோஷமாக எந்திரிக்க பழகிட்டோன்னு வச்சுக்கோங்க, நோ ப்ராப்ளம். அங்கே விருப்பு வெறுப்புக்கு இடமே இல்லை, 2 ஒத்து போகுது. சந்தோஷமாக எழுந்திரிக்கிறோம், சந்தோஷமாக ப்ரேயர் பண்ண, சந்தோஷமாக போகிறோம்னா அது வேறு விஷயம். ஆனால் ஒருவேளை விருப்பு வெறுப்பு இடம் கொடுக்கலைன்னா கூட விருப்பு வெறுப்பை தூக்கி பக்கத்தில் வச்சுட்டு இது என்னுடைய டியூட்டி அப்படின்னு கட்டாயம் செய்யணும். காலையில் எந்திரிச்சு நம்முடைய காலை கடன்களை நியதம் கர்ம தான். அதுக்கு ஏதாவது பலன் எதிர்பார்க்கிறோமா? பல்லு வளர்க்குறோம், பாத்ரூம் போகிறோம், எல்லாம் குளிக்கிறோம், இதுக்கு ஏதாவது பலன் கிடைக்குமா? ஆனால் செஞ்சு தான் ஆகணும். இதை செய்யாமல் விட்டால் இருக்க முடியுமா? சில பேருக்கு அது செய்கிறது, பல்லு வளர்க்குறது கஷ்டமாக இருக்குது. எந்திரிச்சோன்னா முதல்ல காஃபி குடிக்கணும். காஃபி குடித்தப்பறம் எதுக்கு பல்லு வளர்க்கணும்? அதே விளக்கிட்டு உள்ளே போயிரும்ல. பெட் காஃபியா அதுக்கு பேர் வேறு, சொல்கிறோமா இல்லையா? பல்லு விலைக்கு வாய் குப்பிளிக்கிறது கூட இல்லை, பெட்டில் அப்படி எந்திரிச்சோம்னா காஃபி குடிக்கணுமா, பெட் காஃபின்னு வேறு பேர் அது. இதெல்லாம் மீறி எந்திரிச்சிட்டு விவேகானந்தர் சொல்ற, குளிக்கிறதுக்கு முன்னாடி வாயில் தண்ணி கூட குடிக்க மாட்டேன்னு வருதுங்க, அப்போ தான் காலையில் எந்திரிச்சோன்னு குளிப்பீங்க ஒரு இடத்துல சொல்லியிருக்காரு அவர். அதனால் இங்கே என்ன சொல்கிறாரு, முக்கியமான வார்த்தை இதுதான், நியதம் குரு கர்மத்வம். அதாவது இது செய்ய வேண்டும் என்ற அறிவில் தோன்றிய செயல்கள். நித்தியம் தினந்தோறும் கட்டாயம் செய்ய வேண்டிய கர்மத்தை, செயலை நீ செய்வாயாக. நம்மளுக்கு இருக்கா இல்லையா அப்படி கடமைகள்லாம் இருக்கா இல்லையா? அதில் பலன் வந்து நம்மளுக்கு பலனே கிடையாது. உடல் ஆரோக்கியம் சொல்ல போகிறார், உடல் ஆரோக்கியத்தை கூட நீ கடைப்பிடிக்க முடியாதுப்பா செய்யலைங்கிறார். இது நியதம் குரு கர்ம. நீ கர்மயோகத்தினுடைய அங்கத்தில் முக்கியமான அங்கன்னா உனக்கு தினம் செய்ய வேண்டிய வேலை எதுவோ அதில் உன்னுடைய விருப்பு வெறுப்பெல்லாம் வைக்காத. உன் டியூட்டி எதுவோ அதை கட்டாயம் செய்து தான். அதுக்கு என்ன பாவனைங்கிறது, பலனில் என்ன பாவனைங்கிறது பின்னாடி சொல்ல போகிறார்.
முதல்ல நியதம் நித்தியம் செய்ய வேண்டிய கடமை, பிறகு நைமித்திகம் கர்மா, அதையும் செய்யணுங்கிறார். நைமித்திகம்னு என்னென்னா ஒரு நிமித்தமாக செய்ய வேண்டிய செயல். இப்போ குழந்தை பிறக்குது, குழந்தை பிறந்தா பேர் சூட்டு விழா, அது தினம் செய்கிறது இல்லை, ஆனால் அதுக்குன்னு சொல்ல. ஒரு பெண் குழந்தையாக இருந்து அதுக்கு சில பருவம் வந்தோன்னு அதுக்கு சில செயல், குழந்தை பிறக்கிறதுக்கு அதுக்கு சில கர்மங்கள். இதெல்லாம் எப்படின்னா திருமண செயல், இறந்த பிறகு பிறக்கும்போது செய்கிற கடமைகள், இறந்த பிறகு செய்கிற கடமைகள், இதெல்லாம் எப்படின்னா கட்டாயம் செய்யணும், ஆனால் தினந்தோறும் இல்லை, ஒரு நிமித்தமாக செய்ய வேண்டிய செயல். பிறப்பிலிருந்து இறப்பு வரைக்கும் நம்மளுடைய தர்மம் சிலது இருக்குது. குழந்தை பிறந்தவுடனே சில கர்மாக்கள், பிறகு வயசுக்கு வந்தவுடனே குழந்தைய பள்ளிக்கூடத்தில் சேர்க்கறது, பிறகு அடுத்து திருமணம் முடிக்கிறது, ஒருத்தர் இறந்துட்டா செய்ய வேண்டிய கர்மாக்கள். இது தினந்தோறும் செய்கிறது இல்லை, ஆனால் ஒரு காரியத்தின் நிமித்தமாக செய்யணும். இதையும் நீ கட்டாயம் செய்ய வேண்டும். இது ரெண்டையும் செய்யாமல் இருக்க முடியுமா? இதை நீ முதல்ல செய்யணும்னு செஞ்சு இதில் விருப்பம் இருப்பல்ல, சில பேர் இதில் விருப்பம் இருப்ப உள்ள நுழைச்சு என்ன பண்ணிடுறாங்க, கெடுத்து வாழ்க்கையை நாசம் பண்ணிடுறாங்க. சில பேர் ஆஃபீஸுக்கு போனால் அவர் வேறு பழக்கத்துக்கு அடிமையாகிட்டு போகாமல் எத்தனையோ நாள் போகாமல் இருந்து வேலையை விட்டு போகிறவங்க எத்தனை பேர் பார்க்குறோம். இல்லை வேறு இதை விட்டு போட்டு வேற ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்க நினச்சிட்டு என்னென்னத்தையே செஞ்சு, இல்லை வேறு சுகபோகத்தில் அடிமையாகி தினம் செய்ய வேண்டிய டியூட்டியை செய்யாமல் போயிடுறாங்களா இல்லையா? முதல்ல சாதாரணமாக நீ என்ன செய்யணுமோ தினம் செய்கிறதையும் செய்ய, விசேஷமான செய்யக்கூடிய காரியங்கள், குழந்தை பிறந்ததுன்னு சில கர்மாக்கள் இருக்குது இறக்கிறது வரைக்கும், அதெல்லாம் நைமித்திய கர்மம்னு பேர். இது நித்திய கர்மம்னு பேர். இது ரெண்டு அறிவுபூர்வமாக செய்ய வேண்டிய செயல்கள். மிச்சம் 3 வெறுப்பில் இருந்து செய்ய வேண்டியது. அது நிஷித்த கர்மம், பிராயச்சித்த கர்மம், காமிய கர்மம். இது நித்திய கர்மம், நைமித்திய கர்மம். பேரை ஞாபகம் வச்சுங்க, நல்லது தான். செய்யக்கூடாதவை, கர்ம பலனை நீக்குவதற்காக செய்பவை, ஆசையின் வசப்பட்டு செய்பவை, தினந்தோறும் செய்பவை, வாழ்க்கையின் முக்கியமான நிகழ்வின் பொருட்டு செய்பவை. தமிழ் சரியா போச்சா? இந்த 5 கர்மத்தை செய்யணும். இதில் நித்தியம் கர்ம, நைமித்தியம் கர்ம கண்டிப்பாக செய்ய வேண்டிய செயல்கள். ஒவ்வொரு சூழ்நிலையும் செய்கிறது நைமித்திய கர்மம். இந்த கர்மயோகம் என்பது ஆக்ஷன் அண்ட் ஆட்டிடியூடுன்னு பார்க்கணும். முதல்ல பார்த்தோம். இப்போ செயல்களை பற்றி பார்த்தாச்சு. பிறகுனே செயல்களின் பாவனையை பற்றி பார்க்கணும். இதெல்லாம் செய்யணுங்கிறத பார்த்துட்டோம். இந்த செயல் செய்யும்போது எப்படி பாவனை அடுத்த சுலோகத்தில் சொல்ல போகிறார். இது செய்யணும், இது செய்யக்கூடாது அப்படிங்கிறதெல்லாம் இப்போ 5 விஷயத்தையும் பார்த்துட்டோம். வெறுப்பில் செய்கிறதுல ஒன்றை செய்யவே கூடாது, 2 குறைச்சிக்கிட்டு வரணும், அறிவுபூர்வமாக செய்கிறது கட்டாயம் செஞ்சதே ஆகணும். இதெல்லாம் ஆக்ஷனை பற்றி பேசிட்டோம். நீ என்ன பண்ணணும்னா ஆட்டிடியூடை பற்றி பார்க்கணும். இதில் என்ன பாவனை வைப்பது, அதை என்ன செய்கிறாருன்னு சொன்னால் அடுத்து சுலோகத்தில் சொல்ல போகிறாருங்க. அடுத்து இதில் ஒன்று சொல்கிறார், இந்த காமிய கர்மத்திலெல்லாம் சொல்ல போகிறாரு. நீ அதெல்லாம் தேவர்களுக்கு அர்ப்பணம் பண்ணி அந்த காமிய கர்மத்தெல்லாம் அனுபவிலாம் சொல்கிறார். தேவர்களுக்கு இதெல்லாம் கொடுத்தீங்கன்னா தேவர்கள் உங்களுக்கு சுகத்தெல்லாம் கொடுப்பாங்க அப்படிங்கிற கர்மம் கூட அவர் இந்த காமிய கர்மத்தில் அலோவ் பண்ணுறார். ஆனால் என்ன பண்ணுறாரு, நீ அப்படியே கொஞ்சம் நான் சொல்கிற பாவனையோடு அனுபவிச்சேன்னா உன்னை எரியாமல் அதை குறைஞ்சி போயிடும். அது ஆக்டிவிட்டியை போய் சொல்ல போகிறார் அவர். அடுத்து வர்ற கருத்துலலாம் சொல்லுவார், நீ இந்த மாதிரி நித்திய கர்மத்தை செய்யலைன்னா உடம்பை கூட உன்னால் பாதுகாக்க முடியாது என்று கூற போகிறாரு. அதெல்லாம் நான் பார்க்க போகிறோம். இங்கே முக்கியமான வார்த்தை நியதம் குரு கர்ம. அடுத்தது ஏற்கனவே பார்த்தீங்கன்னா ஒரு 3 வார்த்தை இருக்கு ஞாபகம் வச்சுக்கிற வேண்டியது. 2வது அத்தியாயத்தில் 50வது ஸ்லோகத்தில் கர்மசு கௌசலம்னார். கர்மயோகத்துக்கு கர்மசு கௌசலம்னா நீ எந்த செயல் செய்தாலும் சரி கர்மயோகத்தில் அந்த செயலை எப்படி தெளிவாக திறமையோடு செய்து முடிக்கணும்னு அறிவோடு செய்யணுங்கிறார். இது ஒரு கர்மயோகத்தில் முதல்ல ஒரு செயல் ஆரம்பித்தாச்சுன்னா அந்த செயலை எப்படி நல்லபடியாக திறமையாக முடிக்கணும்னு பார்க்கணும். பிறகு இன்னொரு வார்த்தை சொன்னார், சமத்துவம் யோக உச்சியதே. அதாவது இருமைகளில் சமநிலை. ஒரு செயல் பிடிக்கும், ஒரு செயல் பிடிக்காது, அதெல்லாம் கிடையாது. ஏற்கனவே சொல்லி பின்னாடியும் வருது. எனக்கு மேத்தமேட்டிக்ஸ் பிடிக்கும், 100 மார்க் வாங்குவேன். இங்கிலீஷ் பிடிக்காது, 10 மார்க் வாங்குவேன். ஏன்னா ஃபெயில் தான் நீயே. பிடிக்குதோ பிடிக்கல, எல்லா படத்துலையும் 40 வாங்கிட்டு ஆகணும். புரியுதுங்களா? சமநிலை இருக்கணும்.
காரியம் கட்டாயம் செய்ய வேண்டிய வந்துருச்சுன்னா இது ஒரு வார்த்தை பார்த்துருக்கோம். இதெல்லாம் கர்மயோகத்தினுடைய பேசிக் அடித்தளம். பிறகு இன்னொரு கேள்வி இதில் வரலாம். என்னுடைய கடமையை நீங்கள் செய்யணும், இது நித்திய கர்மம்னு சொல்கிறீங்க, என்னுடைய கடமை எது என்பதை நான் எப்படி தெரிஞ்சு கொள்வது அப்படின்னா, அதெல்லாம் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. கடமைன்னு தெரிஞ்சு வேணால் செய்யாமல் இருப்பானே ஒழிய தெரியாமல் யாருக்கு இருக்குல்ல. எனக்கு பசிக்கிறதுங்கிறது யாராவது எனக்கு சொல்லணுமா? எனக்கு பசிக்கிறதுங்கிறது யாராவது சொல்லணுமா? உனக்கு பசிக்குது நீ சாப்பிடுன்னு சொல்லணுமா? அவங்களுக்கு அவங்க பசி தெரியும், காட்டிடும், அதுவே காட்டிடும். அது மாதிரி படைக்கும் போதே பகவான் என்ன பண்ணிட்டார்னா, தர்ம அதர்மத்தெல்லாம் நம்ம புத்தியில் மனித பிறவியில் மட்டும் இதை படைச்சுதான் வச்சுருக்கார். எது தர்மம் எது அதர்மம்லாம் படைச்சுதான் வச்சுருக்காரு. எனக்கு தர்மம் தெரியாது அதர்மம் தெரியாதெல்லாம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. சில பேருக்கு மட்டும் இந்த அல்சர் இருந்தால் பசி தெரியாது. ஏன்னா அது மாதிரி புத்தி ரொம்ப கெட்டு போச்சுனாத்தான் தெரியாமல் இருக்குமே ஒழிய பைத்தியக்காரர் தெரியுமா? தெரியாது. ஆனால் சாதாரண மக்கள்கிட்ட எல்லாருக்குமே தர்ம அதர்மம் தெரியும். செய்ய மாட்டான், தெரிஞ்சிருக்கு. நான் ஏற்கனவே ஒரு சம்பவம் எங்கள் ஊரில் சொல்லியிருக்கேன். சாராய வியாபாரி என்ன பண்ணார், அதாவது ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் ஒருத்தர் இறந்து போயிட்டார். அந்த ஸ்டேஷனை அடித்து நொறுக்கிறாங்க. அவங்கெல்லாம் சாராய வியாபாரிகள் ஒரு ஸ்டேஷனவே அடித்து நொறுக்கிறாங்க, எல்லாரையும் அடிக்கிறாங்க. ஒரு போலீஸ்காரனை தொடலை. ஏன் தொடலை தெரியுமா? அவர் ஒரு பைசா லஞ்சம் வாங்க மாட்டாராம். அங்கே போனால் குடிக்க மாட்டாராம். இந்த ரைடு போகும்போது இவங்களோட சேர்ந்தெல்லாம் குடிப்பான். அந்த காசை பிரிப்பாங்க, அவங்க வாங்க மாட்டாரான், வேணான்ட்டு வரான். சிகரெட் கூட குடிக்க மாட்டாரான். இவன் அதர்மம் பண்ணுறவன் தர்மமானாலும் அடிக்க மாட்டேங்கிறான். மற்ற போலீஸெல்லாம் அடிக்கிறான். அப்போ அவனுக்கு கூட எது தர்மம் தெரியுதா இல்லையா? இப்போ கடவுள் எது தர்மம் எது அதர்மங்கிறத சாதாரணமாக பொதுவாக எல்லா புத்திலையும் படைச்சிட்டாரு. இதெல்லாம் சாஸ்திரம் சொன்னாலும் கூட சாஸ்திர சிலம் கோடிட்டு காமிக்குது, அவ்வளவுதான். ஆனால் எல்லா மனிதருக்கும் இந்த அறிவோடு நான் படைத்திருக்கிறேன்னு சொல்ல போகிறார் பின்னாடி. அதெல்லாம் பார்க்க போகிறான். அதனால் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், தர்ம அதர்மம் எல்லாருக்கும் தெரியும், அதன்படி அதெல்லாம் யாரும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. பொதுவாக ஒரு லாஜிக் சொல்வான், எது தர்மம் எது அதர்மம்னா, என்கிட்ட மற்றவங்க என்ன செய்யக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேனோ அதை நான் மற்றவங்ககிட்ட செய்யக்கூடாது. இப்போ உங்களுக்கு குழப்பம் வருது, இதை நான் செய்யலாமா செய்யக்கூடாதான்ட்டு. இதே செயலை வேற ஆள் என்கிட்ட செஞ்சால் நான் ஏற்றுக்கிறவேனா அப்படின்னு ஒரு டெஸ்ட் பண்ணி பாருங்கள். புரியுதுங்களா? இந்த இடத்துல பொய் சொல்ல வேண்டியிருக்கு. ஒரு இடத்துல இந்த பொய்யை அவங்க என்கிட்ட சொன்னால் நான் ஏற்றுக்கிறவேனா? இல்லை ஒரு பொருளை எடுக்க வேண்டியிருக்கு, திருட வேண்டியிருக்கு, என் பொருள் அவன் திருடன்னு ஒத்துக்கிறவனா? அப்படி யோசிச்சோம்னு சொன்னால், என்னிடம் மற்றவர்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று நான் விரும்புகின்றேனோ அப்படி நான் மற்றவர்களும் நடந்து கொள்ள வேண்டும். நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன், வீட்டில் பெரியவங்க மன்னிக்க மாட்டேங்கிறாங்க, நான் தெரியாமல் செஞ்சு மன்னிக்க வேண்டியதானே அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதே மாதிரி நம்மளுக்கு மன்னிக்கிற புத்தி வரணுமா இல்லையா? நம்மளை மன்னிக்க நம்ம எதிர்பார்க்குறோம், அப்போ நாம் மற்றவங்களை மன்னிக்கணுமா இல்லையா? இது நம்மளுக்கு பகவான் இந்த அறிவை கொடுத்துருக்கிறார். இல்லாட்டாலும் இதை தெரிஞ்சு பேசணும்னு சொல்கிறார். நம்ம வீட்டு புறணியெல்லாம் மற்றவங்க பேசக்கூடாது நாம் சொல்லுவோம். நாம் என்ன பண்ணுவோம்? அதுபடி இதெல்லாம் நாம் தெரிஞ்சுக்கிட்டு தர்மமாக வாழ்வது முதல் படி கர்மயோகத்தில். ஒரு திருடன் கூட பாருங்கள், தனக்கு துணையாக நேர்மையான திருடனத்தை வச்சுக்கிடுவான். தன்னை ஏமாத்திரக்கூட நினைக்கிறானா இல்லையா? இவனே திருட, தன்னை ஏமாத்தாத நேர்மையாக திருடன்லேயே ஒரு நேர்மையான திருடன் பக்கத்தில் இருக்குன்னு நினைக்கிறான். எப்படி இருக்கு பாருங்க. அப்போ எல்லாருமே என்ன பண்ணுறான்? தர்மத்தை தான் விரும்புகிறோம், தர்மப்படி நடக்க நினைக்கிறான், அது உள்ளே இருக்குது, செயல்படுவது இல்லை அப்படிங்கிறாரு. அதனால் என்ன சொல்கிறாருன்னா, பொதுவாக சாஸ்திரம் சாமானிய விஷயத்தில் தர்மத்தை சொல்லுது, இல்லைன்னு சொல்லலை. பொதுவாகவே மனிதனுக்கு இந்த அறிவு இருக்குங்கிறார். வர்ணாசிரம தர்மம் சொல்லுது, கொஞ்சம் கொஞ்சம் அதை நம்மளை கோடிட்டு காமிக்கதே ஒழிய இயல்பாக இருக்கின்றது அப்படிங்கிறார். இப்போ காட்டுவாசிகள் இருக்காங்க, என்ன சாஸ்திரம் படிச்சிருக்காங்க? அவங்களுக்கு சில தர்மம் இருக்குது, அதை மீறவே மாட்டாங்க, என்ன சொன்னாலும் மீற மாட்டாங்க. பார்த்திங்கன்னா காட்டுக்குள்ளே வனத்தில் இருக்காங்க, சாஸ்திரமாக படித்தாங்க, அவங்களுக்கு சில கட்டுப்பாடுகள் இருக்குது, சில விதிமுறைகள் இருக்குது, அதை மீறதில்லை. அவங்களுக்கு ஒரு சிஸ்டமேட்டிக் வச்சுருக்காங்க, சில சமுதாய அமைப்புகளே அப்படித்தான் இருக்குது. அதனால் இதெல்லாம் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு, அதை நம்ம கடைப்பிடிக்க வேண்டும்.
வர்ணாசிரம தர்மம் சாஸ்திரம் சொல்லியிருக்கு. சொல்லி எல்லாரும் செய்கிறதில்ல, சந்நியாசம் வரைக்கும் போகிறதில்ல. பிரம்மச்சரியம், கிரகஸ்தம், வானப்பிரஸ்தம், சந்நியாசம் சொல்லியிருக்கு. வீட்டில் நம்மளை பிரம்மச்சரியம் கரெக்டாக தான் பண்ணுறோம், படிக்கிற வயசு படிக்க வைக்கிறோம், திருமண வயசில் திருமணம் முடிச்சு வைக்கிறோம். வானப்பிரஸ்தம் நம்ம விரும்புகிறோமா விரும்பலையா வீட்டில் அனுப்பிச்சிடுவாங்க. கவர்மெண்ட்டே ரிட்டைர்மெண்ட் கொடுக்குதா இல்லையா? கொடுக்குதா இல்லையா? அப்போ அது என்ன வானப்பிரஸ்தம் தானே. சாஸ்திரம் சொன்னதோ சொல்லலையோ நாம் அதை என்ன பண்ணுறோம், நாமளும் அதை செய்கின்றோம். அதனால் நாம் என்ன செய்கிறோமோ அதைத்தான் ப்ராக்டிக்கலாக செய்கிறதையும் சாஸ்திரம் சொல்லுது. நம்ம என்னமோ ப்ராக்டிக்கல் அனுபவத்துக்கு வேறு சாஸ்திரம் சொல்லுதுன்னு நினைக்கிறேன். அப்படிலாம் கிடையாது. ப்ராக்டிக்கலாக நடக்கக்கூடிய வாழ்க்கை முறையை சாஸ்திரம் அது என்னமோ வர்ணாசிரமம்னு சொல்லுது. இன்றைக்கி அதே நடந்துக்கிட்டு இருக்கு, எப்பயுமே நடந்துக்கிட்டு இருக்கு. அதனால் என்ன சொல்லுதுன்னா, சாஸ்திரமும் ப்ராக்டிக்கலாக சொல்லுது, நமக்கும் அது தெரிகின்றது. அதனால் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், தர்மம் அதர்மம் என்பது நம்மளுக்கு தெரியும். அதன் அடிப்படையில் நித்திய கர்மத்தை நீ முதலில் செய்வாயாக. பிறகு அடுத்து ஒரு வார்த்தை சொல்கிறார். அதாவது முதல் வரியில் அடுத்த சொல் கர்ம யாயோகி அகர்மணக, செயல் செய்யாமல் இருப்பதை காட்டிலும் செயல் செய்வது சிறந்தது அப்படிங்கிறார். இந்த 8, 9 கொஞ்சம் முக்கியமான அந்த கர்மயோகத்தினுடைய பேசிக். அதனால் கொஞ்சம் விரிவாக இப்போ சொல்லிக்கிட்டு இருக்கோம். செயல் செய்யாமல் இருப்பதை காட்டிலும் செயல் செய்வது சிறந்தது. நீ சும்மாவே இருக்கக்கூடாதுங்கிறார். நீ சும்மாவே இருக்கக்கூடாது. அப்படி செயல் செய்யாமல் இருக்கிறத காட்டிலும் செயல் செய்வது சிறந்தது. ஆனால் என்ன, சாஸ்திரத்தில் நிறைய சொல்லியிருக்கு. ந கர்மணக ந பிரஜையே ந தியானகே, அதாவது சும்மா இருன்னா சில இடத்துல சொல்லியிருக்கு. அது யாருக்கு சொல்லியிருக்கு, எந்த பாவனை சொல்லியிருக்குன்னு தெரியணும். எடுத்தெடுப்பு ஞானத்தினுடைய பலனா, கர்மயோகத்தின் பலனா வரணும் சும்மா இருக்கிறது. தாய்மானர் பாடல் இருக்குது, சும்மா இருக்க சுகம் சுகம் என்று சுருதியெல்லாம்ங்கிறார். சும்மா இருக்க சுகம் சுகம் என்று சுருதியெல்லாம் அம்மா நிரந்தரம் சொல்லவும் கேட்கும் அறிவு இன்றியே எம்மான் மௌனி மொழியையும் தம்பி என் பேதமையால் வெம்மாய காட்டில் அலைந்தேன் அந்தோ என் விதிவசமே. இதில் சும்மா இருக்க சுகம் சுகம் என்று சுருதி எல்லாம்ங்கிறார். அவரே தாய்மானவரே பாருங்கள், வேதமே சொல்லியிருக்குன்னு சொல்கிறார். அது எந்த அடிப்படை, அந்த சும்மாங்கிறது வேற சும்மா. செயல் செய்யாமல் இருக்கிறது இல்லை, மனது அமைதியாக இருக்கக்கூடிய ஒரு தன்மை அது. இன்னொன்றுக்கு சும்மா இருக்க சுகம் உதயம் ஆகுமே இம்மாய யோகம் இனி ஏன் அடா அப்படின்னு ஒரு பாடல் இருக்குது. சும்மா இருப்பதுவே சுட்டு அற்ற பூரணம் என்று எம்மால் அறிதற்கு எளிதோ பராபரமே. சும்மா இருன்னு சொன்னதெல்லாம் அந்த சும்மா இருங்கிறது வேற, வேலை செய்யாமல் இருங்கிறது கிடையாது. அது முடியவும் முடியாது, அப்படி செஞ்சால் தப்புங்கிறார். அதனால் செயல் செய்யாமல் இருப்பதை விட செயல் செய்வது மிக மிக உத்தமங்கிறார். அதனால் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், ஒரு கால் அவன் செயல் செய்யாமல் இருந்தால் என்ன ஏற்படும் அப்படிங்கிறத சொல்கிறார். அடுத்து 2வது வரியில் சரீர யாத்ரா அபி தே ந பிரசித்தையே அகர்மணக, அதாவது இந்த சரீரம், இந்த உடம்பை காப்பாற்றுதல் என்பது கூட உனக்கு செயலற்ற நிலையை எடுத்துக்கொண்டால் நடக்கவே நடக்காதுங்கிறார். சும்மா இருந்தால் உடம்பு எப்படி இருக்கும், நம்ம உடம்பு எப்படி யோசிச்சு பாருங்கள். உடம்பை கூட காப்பாற்ற முடியாதுப்பான்னு சொல்கிறேன். வேலை செய்யாமல் இருந்தால் உடம்பு எப்படி இருக்கும்? கடைக்கு போக சங்கட்டப்படுவோம், சும்மா கொஞ்சம் தூரம் நடந்து போக சங்கட்டப்படுவோம். அப்புறம் டாக்டர் என்ன பண்ணிடுவார், டெய்லி 5 கிலோமீட்டர் நடக்கணும்னு கண்டிஷன் போட்டுறாரு. போட்டுறாரா இல்லையா? இத்தனை கிலோமீட்டர் நடந்ததே ஆகணும். நம்ம ஆரம்பத்துலேருந்தே ஒழுங்காக எல்லா வேலையும் செஞ்சுக்கிட்டு இருந்தோம். நம்ம வேலையை நம்ம செய்ய மாட்டோம். மகாத்மா காந்தி கூட செல்ஃப் ஹெல்ப்னு சொல்லி எல்லா வேலையும் தானே செஞ்சு சொல்லி ஒரு இது பண்ணார். அதனால தான் நூல் துணியை உயிரோடு பண்ணுவார். முடிகிற காரியத்தையே நாம் செய்கிறதில்லை. செஞ்சவன உடல் ஆரோக்கியமாக இருக்குமா இல்லையா? அதாவது வயசான காலத்தில் விட்டுருங்க, முடிகிற காலத்தில் நான் ஒரு சாமியை பார்த்தேன், எங்கே நம்மளாலோட முடியலை, நிறைய விஷயங்கள் பண்ண முடியலை. ரிஷிகேஷில் இருக்கார். அவர் தயானசாமியுடைய சிஷியர், நான் தயானசாமியோட மூத்தவர். அவர் தேனிக்கு வருவார், அவர் 100 சாமியும் வருவாங்க, 2 பேரும் வருவாங்க. அந்த 100 சாமி அவரோட வயசு கம்மி. அவர் துணியை எடுத்து துவைச்சோம்னு சொன்னால் அவர் கொடுவார். சரி, சிஷியர்கள் அவங்களுக்காக அவரும் தானாக துவைக்கிறவர் தான்.
ஆனால் அவங்க கொடுப்பார், இவர் கொடுக்கவே மாட்டார், சும்மா அலசி கொடுக்கவே மாட்டார். வயசானவர் கேட்டால் என்ன சொல்வார், எனக்கு முடிகிற வரைக்கும் பண்ணிக்கிறப்பா, விட்டுருப்பா அப்படிம்பார். முடிகிற வரைக்கும் நான் பண்ணிக்கிறேன். அவர் நினச்சா எத்தனையோ பேர் வேலைக்கு வச்சுக்கிற முடியும், புரியுதுங்களா? அவருக்கு அந்த இதில் அது கூட செய்கிறார், அது ஒரு எக்ஸசைஸ் மாதிரி பண்ணிடுறாரு. அப்போ அவங்களுக்கு என்ன, அது உடல் ஆரோக்கியம் இருக்குது. அதனால் என்ன சொல்கிறாரு, நீ சும்மா இருந்தேன்னா உன் உடம்பை கூட நீ சரியாக வச்சுக்கிற முடியாது. அதனால தான் செயல் செய்வது கட்டாயம். நாம் என்ன பண்ணுறோம், இன்னொருத்தருக்காக வேலை செய்கிறது கூடாதுன்னு நம்ம நினைக்கிற சில நேரங்களில். இன்னொருத்தருக்காக வேலை செஞ்சால் சும்மா இருக்க நேரத்தில் வேறவங்களுக்கு வேலை செஞ்சால் என்ன ஆகும், அவன் உனக்கு செய்கிறானா இல்லையா, உன் உடம்பு ஆரோக்கியமாக இருக்குமா இல்லையா? நீ ஒன்றுமே உனக்கு சும்மா இருக்க, வேறவங்களுக்கு சமுதாய சேவை ஏதோ ஹெல்ப் பண்ணுற, உனக்கு ஒரு பலன் இல்லைன்னு வச்சுக்கவேன், இன்னொரு பலன் கிடைக்கும். உடல் ஆரோக்கியம் கிடைக்குமா கிடைக்காதா? கிடைக்கும்ல. அதனால் செயல் செய்ய வேண்டும். செயல் செய்யவில்லை என்றால் உடலை பேணுதல் கூட இயலாது. அதனால் சாமியார் கூட சும்மா இருக்கக்கூடாது, சன்னியாசி கூட சும்மா இருந்தால் உடம்பை எட்டு போயிடும். அதனால் சாமியாருக்கு ஒரு கடமை சொல்ல, கக்ஷாம்பாங்க. கக்ஷான்னா கிளாஸ் எடுக்கணுமா முதல்ல. சரி, கிளாஸ் எடுக்க வெளில, கிளாஸே இல்லை, ஒருத்தர் வகுப்புக்கு வரல, என்ன பண்ணுறது, பிக்ஷா, பிக்ஷை எடுக்கணுமா? கக்ஷா அல்லது பிக்ஷாங்கிறாரு. சரி, அதுவும் இல்லை, பிறகு நித்ரா, தூங்க வேண்டியதுதான். சாமியாருக்கே சில கடமைகள்லாம் சொல்லியிருக்கு. அதுவும் இல்லையா, ஒன்றுமே இல்லை, யாத்ரா, நடந்து போய்கிட்டே இரு எங்கேயாவது. சன்னியாசின்னு கடமை சொல்லியிருக்கு, யாத்திரையெல்லாம் போவாங்க. பார்த்தீங்கன்னா அங்கே போகிறது, இங்கே போகிறது, நடந்து போகிறது. ஒரு சாமியெல்லாம் இருந்தார், இப்போ இதில் சிறுமலை அந்த பக்கம் இருந்தார், நடந்து போய்கிட்டே இருப்பார், எங்கே போனாலும் நடந்து யாத்திரை போவார். பழனி போவார், திருப்பதிக்கு நடந்து போவார், அப்படியே போய்கிட்டே இருப்பார். அவர் பாட்டுக்க சோழனா பையை போட்டு காசு வச்சுருப்பார், அங்கங்கே சாப்பிடுவார், தங்குவார், போய்கிட்டே இருப்பார். காஞ்சி மகா பெரியவாள் நடந்தானே போனார், ரொம்ப காலமாக, கடைசி காலம் வரைக்கும் நடந்தே தான் போயிட்டு வந்தார். அதனால் அவர் பெரிய மரியாதையில் காஞ்சி மகா பெரியவாள் ஒரு தடவை அந்த காஞ்சி மடத்தில் உள்ள நடந்து வந்துக்கிட்டு இருக்கார். சீக்கா கட்சிக்காரங்க எப்பயுமே என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த மடத்துக்கு முன்னாடி கூட்டம் போடுறது, கோயிலுக்கு முன்னாடி கூட்டம் போடுறதையும் திட்டுற பழக்கம். ஒரு நாள் வீரமணி கூட்டம் போட்டு திட்டிக்கிட்டு இருந்திருக்காங்க இந்த மடத்தை பற்றி எல்லாம் அப்போ அவர் யாத்திரை வந்துட்டாராம், நடந்தே போவார் அவர் மகா பெரியவார். வரும் பொழுது அவர் என்ன பண்ணாராம், பெரியவர் வர்றாரு, எல்லோரும் அமைதியாக எந்திரிச்சு நில்லுங்கன்ட்டாராம். பாருங்கள், திட்டிக்கிட்டு இருக்கவங்க பெரியவர் வர்றார், எந்திரிச்சு நில்லுங்கன்ட்டாராம். யாரும் வாயை தரக்கூடாதுன்ட்டாராம். அவர் அப்படியே மடத்துக்குள்ளே நடந்து அது வரைக்கும் ஒருத்தர் மூச்சு விடலையா. உள்ளே போன பிறகு திருப்பி உட்காந்து திருப்பி திட்ட ஆரம்பிக்கிறான். இப்போ ஆளை அவருடைய தபஸ் சொல்கிறேன், அவரை பார்த்த உடனே அது கூட மனசு வரல மகா பெரிய வாழ்க்கை. அவரெல்லாம் நடந்தே இருந்தார், கடைசி காலம் வரைக்கும் நடந்துக்கிட்டே போனார். அப்படி ஒரு விரதம் வச்சுருந்தார். அவர் பின்னாடி பரிவாரங்கள் போகும் செய்யும், அவர் இதில் போகிறதில்ல. அதனால் என்ன சொல்கிறான்னு சொன்னால், நீ அப்படி இல்லைன்னு சொன்னால் உன்னுடைய உடலை பேணுதல் கூட இயலாது. மற்றவர்களுக்காக கடமையை செய்கிறியோ இல்லையோ, உன்னுடைய சரீரத்தை காப்பாற்றுவதற்காகவாவது நீ செயல்களை செய்துதான் ஆக வேண்டும். ஆனால் எனக்காக, இப்போ மற்றவங்களுக்காக நீங்கள் செயல் செய்கிறீங்க, அது பரவாயில்ல. உங்கள் உடம்பை பார்த்துக்கிறதுக்கு வேற யார் காரியம் செய்ய முடியுமா? இப்போ அவங்க நல்லா இருக்கும், நீங்கள் காரியம் செய்யலாம், புரியுதுங்களா? அவங்களுக்கு ஏதோ பொருள் கொடுக்கலாம், உணவு கொடுக்கலாம், எல்லாம் கொடுக்கலாம். உங்கள் உடம்பை பார்த்துக்கிறதுக்கு யார் செயல் செய்யணும்? நாம தான் செஞ்சாங்க, ஒரு வழியே கிடையாது. உங்களுக்காக 100 ஆள் எக்ஸசைஸ் செஞ்சால் உங்கள் உடம்பு ஆரோக்கியமாக வரும்? வராது. உங்களுக்காக ஆரோக்கியமான உணவு வேற ஆள் சாப்பிட்டா வருமா? வரவே வராது. அப்போ நம்ம யார் செய்யணும்? நம்ம தான் செஞ்சாகணும். அதனால் செயலை நிப்பாட்டாத உன் உடம்பை கூட காப்பாற்ற முடியாது. ஆகவே முக்கியமான விஷயம் என்னென்னா, நியதம் ஒரு கர்மத்தை, உன்னுடைய கடமையை செய்ய வேண்டும். செயல் செய்யாமல் இருப்பதை விட செயல் செய்வதே சிறந்தது. 2வது பாயிண்ட்டு. அப்படி செயல் செய்யாமல் இருந்தால் உன் உடம்பை பாதுகாப்பது கூட உனக்கு இயலாமல் போய்விடும். இந்த 3 கருத்து இந்த ஸ்லோகத்தில் சொல்கிறார். அதாவது இந்த கடமையை செய்ய வேண்டும்ங்கிற இந்த விளக்கத்துக்கெல்லாம் 4வது அத்தியாயத்தில் நிறைய விஷயம் வருது. அகர்மம், கர்மம், இதெல்லாம் பற்றி நிறைய வருது. நீங்கள் இன்னொரு விஷயம் பாருங்கள், செயல் செய்கிறது நம்ம என்ன நினைக்கிறோம், சும்மா இருக்கிறது ஈஸின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் சும்மா இருக்கிறது ஈஸி கிடையாது.
ஒருத்தர் வெயிலில் கல் உடைக்க சொல்லுங்கள், அரை மணி நேரம் கல் உடைச்சிருவார். அவரை ஏசி ரூமை கொடுத்து நீ அரை மணி நேரம் தியானம் பண்ணுங்க, தியானம் பண்ணிடுவாரா? முடியவே முடியாது. கல் அரை மணி நேரம் உடைச்சிருவார். நம்மளுக்கே முடியாது. ஏசி ரூமில் நீ அரை மணி நேரம் கண்ணை மூடி எதையும் சிந்திக்காமல் உட்காரணும்னா கால் நெளியும் பழக்கம் இருந்தால் முடியும். அதுக்கு வெளியே போய் நீங்கள் அரை மணி நேரம் வேலை செய்ய சொல்லுங்க, செஞ்சுருவீங்க. வேலை செய்கிறது ஈஸி, செய்யாமல் இருக்கிறதே கஷ்டம். அதை புரிஞ்சுக்கிட்டு செயல் செய்யணும்னு சொல்கிறாரு. சுலோகத்துக்கு அர்த்தம் பார்த்துடலாம். நியதம் குரு கர்மத்வம், இதே முதல் வாக்கியம். துவம், துவம்னா நீ, நியதம் நித்தியம் செய்ய வேண்டும் என்ற கர்மம் செயலை அல்லது கர்மத்தை குரு செய். நீ நித்தியம் தினந்தோறும் செய்ய வேண்டிய கடமைகளை அந்த செயலை கட்டாயம் செய்ய வேண்டும். இது முதல் வார்த்தை. ரெண்டாவது, கர்ம யாயோ ஹி அகர்மணக. ஹீன்னா ஏனென்றால், அகர்மணக செயல் செய்யாமல் இருப்பதை விட கர்ம செயல் செய்வது ஜாயோ யாயக சிறந்தது. ஏனென்றால் செயல் செய்யாமல் இருப்பதை விட செயல் செய்வது சிறந்தது. இது ரெண்டாவது வாக்கியம். சும்மா இருக்கிறத விட செயலை செய்கிறது நல்லது. மூணாவது கீழே ரெண்டாவது வரையில், ஷரீர யாத்ராபிச்சதே ந பிரசித்தையேத் அகர்மணக. அந்த கடைசி வார்த்தை அகர்மணக, செயல் செய்யாமல் இருப்பதினால். இந்த தேங்கிற வார்த்தை, தேன்னா உன்னுடைய, ஷரீர யாத்ராபி சரீரத்தை காப்பாற்றுவதும் கூட, ந பிரசித்தையேத் சம்பவிக்காது, சாத்தியமாகாது, நடக்காதுங்கிறார். நீ அப்படி செயல் செய்யாமல் இருக்கின்றேன்னா உன்னுடைய சரீரத்தை கூட உன்னால் பாதுகாக்க முடியாது. ஆகவே உன்னுடைய கடமையை நீ செய்யணும். நித்திய நைமித்திய கர்மத்தை செய்ய வேண்டும். முதல் வரி. செயலின்மையை விட செயல் சிறந்தது. செயல் செய்யவில்லை என்றால் உடலை பேணுதல் கூட இயலாது. இது இந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தம். அடுத்து 9வது ஸ்லோகம் படிக்கலாம். யஜ்ஞார்த்தாத் கர்மணோன் யத்ர லோகோயம் கர்ம பந்தனக ததர்த்தம் கர்ம கௌந்தேய முக்த சங்க சமாச்சர. யஜ்ஞார்த்தாத் கர்மணோன் யத்ர லோகோயம் கர்ம பந்தனக ததர்த்தம் கர்ம கௌந்தேய முக்த சங்க சமாச்சர. சென்ற ஸ்லோகத்தில் உன்னுடைய நித்திய நைமித்திய கர்மத்தை கட்டாயம் செய்ய வேண்டினார். இங்கு அந்த கடமையை, அந்த செயலை எந்த பாவனையுடன் செய்ய வேண்டும்ங்கிறார். அங்கே எல்லாத்துக்கு முன்னாடி செயல் ஆக்ஷனை பார்த்துட்டோம். இன்னைக்கு இங்கே ஆட்டிடியூடு சொல்கிறார். இங்கே 3 விஷயம் சொல்கிறார். ஒன்று, அந்த செயலை இறைவன் பொருட்டு செய்கின்றேன் என்ற பாவனையுடன் செய்தல். குழந்தைய வளர்க்குறீங்க, குழந்தை நல்லா வளர்க்கணுங்கிறது டியூட்டி, அதுக்காக செஞ்சாலும் கூட இதுவும் கடவுளுக்காக செய்கின்றேன். எந்த செயல் செய்தாலும் அதில் ஒரு யஜ்ஞம். கடவுள் எனக்கு இதை ஆணையிட்டிருக்கார், இதை நான் செய்கிறேன். இறைவனின் பொருட்டு இந்த கடமையை நான் செய்கின்றேன். பாவனையை மாற்ற சொல்கிறார். நான் அவங்களுக்காக செய்கிறேன், இவங்களுக்காக செய்கிறேன், தேசத்துக்காக செய்கிறேன், கடவுளுக்காக செய்கிறேன். இது முதல் பாயிண்ட். பார்க்கலாம் விளக்கு. பிறகு முக்த சங்கக, அதில் பற்றை துறந்து அப்படிங்கிறார். 2 பற்று இருக்குது. விருப்பு வெறுப்பு பற்று வரும், சிலதில் பலனில் பற்றை துறந்து. பிறகு சமாச்சரக, அறகுற மனசோடு செய்யாத, முழு மனசோடு செய்யும். ஏன்னா ஒரு செயல் பிடிக்கும், ஒரு செயல் பிடிக்காது. அப்போ 3 விஷயம் இங்கே சொல்கிறார். செய்கின்ற செயலை நீ செய்ய, எல்லாத்தையும் செய்கிற மாதிரி செய்ய. மனசில் என்ன பாவனை வரணும்? கடவுளின் பொருட்டு இந்த காரியம் செய்கின்ற. தொழில் பண்ணுறையா? கடவுளின் பொருட்டு. என்ன அதனால சாப்பிடும்போது பிரம்மார்ப்பணம் சொல்லி, இது சாப்பிட்றது கடவுளுக்காக சொல்கிறோமா இல்லையா? என்ன செயல் செய்தாலும் கடவுளுக்காக அப்படிங்கிற சிந்தனையோடு செஞ்சால் அது கர்ம யோகம். பற்றுதல் பலன் நம்ம கையில் கிடையாது. அதில் வரக்கூடிய பற்றை துறந்து செய்ய வேண்டும். இன்னொன்று, அறகுற மனசோட செய்யக்கூடாது. ஒரு காரியத்தில் இறங்கியாச்சு, இறங்குற வரைக்கும் யோசிக்கலாம். எண்ணி துணிய கருமம் துணிந்த எண்ணுவதென்பது இழுக்குங்கிறார். அது வரைக்கும் நல்ல ஆராய்ச்சி போல திட்டம் போடலாம், எல்லாம் செய்யலாம். செயலில் இறங்கியாச்சுன்னா
பிறகு இது பலன் தருமா தராதா, செய்ய முடியுமா முடியாதாங்கிற யோசனையெல்லாம் கூடாது. செஞ்சே முடிச்சே ஆக வேண்டும் என்ற பாவனையுடன் செய்ய வேண்டும். எப்படிப்பட்ட பாவனை? 3 பாவனை இங்கே சொல்லியிருக்கார். ஒவ்வொன்றா பார்க்க போகிறோம். ஏன்னா எந்த செயலுமே நமக்கு விருப்ப வெறுப்பை உண்டு பண்ணிடும். ஒரு விருப்பம் உண்டு பண்ணால் இல்லாட்டி வெறுப்பை உண்டு பண்ணிடும். அதனால் நாம் என்ன பண்ணணும், இந்த பாவனையை வளர்த்துரும். குழந்தைகளுக்கு பாருங்கள், செயல் செய்யாமல் இருக்குது, அதனால் விருப்பு வெறுப்பு ரொம்ப கம்மியாக இருக்கும். பெரியவங்களுக்கு விருப்பு வெறுப்பு கூட இருக்குது, அதிகமாகுது. 20 வயசில் ஒருத்தருக்கு அவருக்கு விரும்பினவங்க எத்தனை பேர், அவர் வெறுக்கிறவர் எத்தனை, ஒரு லிஸ்ட் எடுத்து பார்த்தா ஆள் கம்மியாக தான் இருப்பாங்க. அதே 80 வயசுக்காரரை பார்த்தீங்கன்னா அது பெரிய லிஸ்ட்டு வந்துடும். ஏய் அவங்க கூட பேசாத, எவனையும் நம்பாத, அவன் சரியில்லை இவன் சரியில்லைன்னு ஒரு பெரிய லிஸ்ட்டே வந்துடும். 20 வயசுலேருந்து அவ்வளோ கம்மியாக இருக்குது. நீங்கள் கணக்கு போட்டு பாருங்கள், ஒரு 20 வயசுக்காரரை எடுத்துகிட்டு உனக்கு எத்தனை பேர் பிடிக்கும் எத்தனை பேர் பிடிக்காதுன்னு சொன்னால் கம்மியான பேர் தான் இருக்கும். இதே ஒரு 80 வயசுக்காரர் எடுத்து கேட்டீங்கன்னா ஒரு பெரிய லிஸ்ட்டு வந்துடும். இந்த செயல் செய்ய செய்ய விருப்பு வெறுப்பு வருது. அது போகணும்னா நான் சொன்ன பாவனையோடு நீ செய்யுங்கிறார். புரியுதா உங்களுக்கு? இந்த பாவனையோடு செஞ்சேன்னா, ஏன்னா விருப்பு வெறுப்பு இருந்தாலும் ஞானம் வராது. ஞானத்துக்கு முதல் தகுதி எது தெரியுமா? பகவான் ஒரு இடத்துல கூட இந்த சுகத்தை அதெல்லாம் சொல்ல, விருப்பு வெறுப்பு யாருக்கு குறைவாக இருக்கோ அவனுக்கு தான் புரியுங்கிறார். ராகத்வேஷம் மற்ற மனநிலைதான் சொல்ல, வேறு எந்த குவாலிஃபிகேஷன் செகண்டரி தான். விருப்பு வெறுப்பு குறையிறதுக்கு தான் சமம் தமம் எல்லாம், இந்த தவசெல்லாம். முக்கியமான பாயிண்ட்டே விருப்பு வெறுப்பு தான். அதை குறைக்கணும்னா இது பண்ணணும். செயல் செய்யும்போது வரும், ஒன்றில் விருப்பு வரும், ஒன்றில் வெறுப்பு கட்டாயம் வரும். இந்த செயல்களே நம்மை பந்தப்படுத்துகிறது. அந்த பந்தப்படுத்துகின்ற செயலை பந்தப்படுத்தாமல் விருப்பு வெறுப்பை கொடுக்கக்கூடிய செயல்களை விருப்பு வெறுப்பை நீக்கக்கூடிய செயல்களாக மாற்றுவது தான் இந்த பாவனை, இந்த கர்மயோகம். விரும்புகிறோமோ விரும்பலையோ கடமைன்னு வந்துருச்சுன்னா அங்கே இது சான்ஸ் கிடையாது. சொன்னேன்ல அந்த உதாரணம் தான். கட்டாயம் படிக்கணும்னா 10th வரைக்கும் எல்லா பாடத்துலையும் பாஸ் மார்க் வாங்கிட்டு ஆகணும். உனக்கு பிடிச்ச பாடத்தில் 100 மார்க் வாங்கிட்டு பிடிக்காத பாடத்தில் 10 மார்க் வாங்கினா நீ சக்ஸஸ் பண்ணல. ஒரு பெரிய இசையமைப்பாளர் சொன்னாராம், நான் இசையில் பெரிய புகழை அடைஞ்சிட்டேன், அந்த கடமையை ரொம்ப அழகாக செஞ்சு வெற்றி அடைஞ்சிட்டேன், குடும்பத்தில் கடமையை செய்யாமட்டு தோல்வி அடைஞ்சிட்டேன்னாராம். டியூட்டியை ஒழுங்காக செய்யலை, ஃபேமிலியில் தோல்வி அடைஞ்சிட்டேன்னு சொன்னாராம். அப்போ வெளியவும் நீ கரெக்டாக இருக்கணும், வீட்லேயும் கரெக்டாக இருக்கணும். அதுதான் முழுமையான வெற்றி. நீ வெளியே என்ன வெற்றி அடைஞ்சாலும் இங்கே கோட்டை விட்டேன்னா போயிடும். அதனால் ஒன்றில் விருப்பு இருக்குது, ஒன்றில் வெறுப்பு வந்துடுது. நீ இந்த பாவனையோடு எல்லாம் இறைவனுக்காக நீ எடுத்துட்டேன்னு சொன்னால் அங்கே என்ன போயிடும், இந்த மாறிடும். அப்படிங்கிறதுக்காக சொல்கிறாரு. மாணவர்களுக்கும் சில கடமை இருக்குது, பெற்றோர்களுக்கும் கடமை இருக்குது, குடும்பத்திலேருந்து வானப்பிரஸ்த வாழ்க்கையில் வாழ்ந்தது கடமை. அவரவர்களுடைய கடமையில் எப்படிப்பட்ட பாவனை தேவைங்கிறதெல்லாம் பார்க்க 2வது அத்தியாயத்தையும் கொஞ்சம் பார்த்துருக்கோம். இங்கே முதல்ல என்னன்னா இறைவனுக்காக செய்கிறது, பிறகு பலனை எதிர்பார்க்கக்கூடாது. கடமையிலேருந்து வரக்கூடிய பலனை அது வரும், ஒருவேளை வரலைன்னா பகவான் கொடுத்துருவாருங்கிறார், நான் தந்துடுவேங்கிறார். நீங்கள் ஒருத்தருக்கு ஒரு கடமையை செய்கிறீங்க, அவங்ககிட்டருந்து உங்கள்கிட்ட பலன் வரலைன்னா நான் கொடுத்துருவேங்கிறார். பகவான் சொல்ல போகிறார், அதை பார்க்குறேன். அதனால் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், கடமையிலிருந்து செய்கின்ற பலனில் நாம் பலன் எதிர்பார்க்கக்கூடாது. அந்த பாவனையை முதல்ல வளர்த்துக்கிறணும் அப்படிங்கிறார். கடமையை செய்யும்போது விருப்பு வெறுப்பும் கூடாது. டியூட்டியை செஞ்சாச்சு அவ்வளவுதான், அதோடு நம்ம முடிச்சுக்கிறோம்னு சொல்கிறாரு. அப்படி அதுக்கு மேலே எதிர்பார்த்தோம்னா அது பிஸ்னஸ் ஆகிரும். குழந்தைகளுக்கு ஒன்று செய்கிறோம், அந்த குழந்தை நல்லா செஞ்சிருது, அதுக்கு மேலே அதுக்கு ஒன்று எதிர்பார்த்தீங்கன்னா என்னது, பிஸ்னஸ், வியாபாரம். நான் ஒன்று கொடுத்தா எனக்கு இப்போ பலன் வரணும்னு சொல்லி ஆயிடும். செய்முறை செய்வாங்க தெரியுமா, மொய் எழுதுவாங்க. செஞ்சுட்டு திருப்பி செய்யணும். அதுக்கு வித்தியாசம் இல்லாமல் போயிடுறேன். அதனால் டியூட்டி அதோட நிப்பாட்டிக்கேங்கிறார். இதனுடைய விளக்கத்தை நம்ம அடுத்த வகுப்பில் விரிவாக பார்க்கலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.
ஹரிஹி ஓம் ஆதி குருநாத சுவாமிக்கு ஜெய்.